வணக்கம் நண்பர்களே. நாம் வாழும் இந்த பூமியை தாண்டி இந்த பிரம்மாண்டமான அண்டவெளியில் வேற என்னென்ன உலகங்கள் இருக்கிறதுன்னு எப்போவாவது யோசிச்சிருக்கிறீர்களா? அறிவியல் இன்னைக்கு மல்டிவர்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம இந்து புராணங்கள்ல இந்த பிரபஞ்சத்தோட கட்டமைப்பை மிக தெளிவா விவரிச்சிருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம சாஸ்திரங்களின்படி மொத்தம் 14 லோகங்கள் இருக்கு. அதை பத்தின ஒரு வியப்பான பயணத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கே பிரமிப்பா இருக்குல்ல? இந்த படத்தோட உச்சியில இருக்கிறது தான் சத்தியலோகம். இத பிரம்மலோகம்னு சொல்லுவாங்க. படைப்பு கடவுளான பிரம்மா வசிக்கிற தூய்மையான மற்றும் உயர்ந்த ஞானம் கொண்ட ஆத்மாக்கள் வாழும் இடம் இது. இதுக்கு கீழே தபலோகம், ஜனலோகம் மற்றும் மகலோகம் இருக்கு. இந்த உலகங்கள்ல மிகப்பெரிய ரிஷிகளும் முனிவர்களும் யோகிகளும் தவம் செஞ்சு அழியாத நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கீழே வர்றதுதான் நாம எல்லாரும் கேள்விப்பட்ட ஸ்வர்கலோகம் அல்லது இந்திரலோகம். இது தேவர்களின் தலைவனான இந்திரன் ஆளக்கூடிய, புண்ணியம் செஞ்சவங்க அப்புறம் தேவர்கள் சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு சொகுசான உலகம். இதுக்கு கீழே புவர்லோகம் இருக்கு. இது பூமிக்கும் ஸ்வர்க்கத்துக்கும் இடைப்பட்ட பகுதி. அதுக்கும் கீழே சரியா நடுவுல, அதாவது 7வது இடத்துல இருக்கிறது தான் பூலோகம். நாம வாழ்ற இந்த பூமி பந்து. இந்த 14 லோகங்கள்லையும் வச்சு கர்ம வினைகளை அறுத்து மோட்சம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரே இடம் இந்த பூமி மட்டும்தான். அதனாலதான் இது ரொம்ப முக்கியமானது. பூமிக்கு மேல 7 உலகங்கள் இருக்குன்னா பூமிக்கு கீழே 7 உலகங்கள் இருக்கு. ஆனா பல பேர் நினைக்கிற மாதிரி இது நரகங்கள் கிடையாது. இது பில சொர்க்கம்னு சொல்லப்படுற பூமிக்கு கீழே இருக்கிற செல்வ செழிப்பு மிக்க உலகங்கள். அதல லோகத்துல தொடங்கி விதல, சுதல, தலாதல, மகாதல, ரசாதலம்னு கடைசியா பாதாள லோகம் வரை இது போகுது. இந்த உலகங்கள்ல நாகர்கள், அசுரர்கள் மற்றும் தைத்தியர்கள் வசிக்கிறாங்க. இங்க இருக்கிற செல்வமும் ஆடம்பரமும் ஸ்வர்கலோகத்தையே மிஞ்சிற அளவுக்கு இருக்கும்னு புராணங்கள் சொல்லுது. குறிப்பா சுதல லோகத்தை மகாபலி சக்கரவர்த்தி ஆட்சி செய்யறாருனோ, பாதாள லோகத்துல பிரம்மாண்டமான வாசுகி பாம்பு வசிக்கிறதாகவும் சொல்லப்படுது. அப்படியே யோசிச்சு பாருங்களேன். நாம வாழ்ற இந்த சின்ன பூமிக்கு மேலே அறிவியலாளர்கள் தேடுற ஸ்வர்க்கமும் கீழே பாதாளமும் இருக்குன்றது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல? இந்த 14 லோகங்களும் வெவ்வேறு பரிமாணங்களா இருக்கலாம்னு நவீன அறிவியலும் இன்னைக்கு ஒப்பிட்டு பாக்குது. நம்ம முன்னோர்களோட இந்த பிரம்மாண்டமான அறிவுத்திறன் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி.